பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டிலாம் மூக்கு போட்டு சோறுதுன்னா சரிக்க மாட்டேங்குது, அதான் கல்லாட்டிட்டு இருக்கோம். இந்த கல்லாடுறது, பொம்பரை ஆடுறது, கோழி ஆடுறது இதெல்லாம் ஊரோட வச்சுக்கீங்க. இங்க ஒழுங்கா இருக்கணும். போய் கார போறீங்க. என்னங்குது கள்ளிப்புல மாட்டா மூக்கு செவந்திருக்குது. என்னாச்சுங்க? முருகப்பா, என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மாத்திரம் கை வைக்காத. அப்படின்னு மூக்குல மட்டும் உங்களுக்கு சூச்சமா? அதுல தாண்டா என் உசிரியா இருக்கு. நாளே சரியான கூட விடுறோம் போல இருக்கு. மூக்கிற உசுறு மூக்கு இருக்குதாமா. அவன் தொடக்கா, நீ முதல்ல பிள்ளைசரிக்கார ஒழுங்கா தொட. இதா பெரிய கார இப்படி வந்து இடிச்சுட்டே தொடக்கணுமா? அங்க போய் தொடைய. நீ போய் தொடியா. அட சுத்த வேலையா இருக்க, ஆளுக்கு தண்ணி மேல ஊத்திட்டு. ஓன்ற மேல இருக்க அழுத்துக்கு இந்த தண்ணி ஒண்ணு மாசம் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். நோகா நோம்பு விடுறா, போ அந்த பக்கம். எங்க அப்பாவும் கூட அனுப்பிச்சுட்டானே, ரொம்ப தான் மிரட்டுறியே. ஒரு பொம்பளை சிவனை எப்படியா மிரட்டுறது? இப்ப என்ன சொல்லிட்டு இப்ப நீர் கடையில் படிக்கிற உள்ள பத்தி வார்த்திருக்கான் பாரு. இந்தா எங்க அப்பனை பத்தி ஏதாவது சொன்ன எனக்கு மாமானே கோவம் வந்துடும். சரி, பொசு பொசு மோக்கு செஞ்சாத. காரை ரெண்டா பங்கு போட்டுக்குவான். ஒன்றரை பக்கத்தை நீ தொட, இரண்டரை பக்கத்தை நான் தொடக்கிறேன். பங்கு போடு. போட்டாச்சு. நீ இந்த பக்கம் தொட, நான் அந்த பக்கம் தொடக்கிறேன். பேச்சு மாதிரி இந்த பக்கம் வந்த அப்புறம் எனக்கு மாமையிலே கோவம் வந்துடும். இந்தா 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 பேச்சு மாறுறதெல்லாம் உங்க பரம்பரைதான். நாங்க சொன்னதுதான். ஏதோ எங்க அத்தை கொஞ்சம் லட்சணமா இருந்ததுல நீ மூக்கு மொழியா பிறந்துட்ட, அதுக்காக எங்க அப்பனை குறை சொல்றியா? ஆபாம கண்ணில் அண்ணி விட்டு கார் தொடச்சிட்டு இருக்கிறான். என்ன கொழுப்பு இருந்த பார்த்து இந்த பக்கம் போடுவ நீ? நான் தண்டுக்கு போடுறேன், காக்கா போய் கேளு. எனக்கு போய் வெங்காயத்து கேக்குறது. என் பிள்ளைசர் மேல நீ ஏன் சேர ஊத்துற? என் பிள்ளைசர் மேல நீ ஏன் பழத்தை போட்ட? ஆஹா, ஐயோ, என் காரை உடைக்கிறானுங்களே. பாரின் காராச்சே, ஆசைப்பட்டு வாங்கினாச்சே, என் சம்சார மாதிரி வச்சிருக்கிறனே, என் காரை உடைக்கிறானுங்களே. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ இறங்கி வந்தது மேல் மூச்சு வாங்குதுரா. எப்பா, என் காரை உடைக்கிறானுங்களே, என் இதயத்தையே உடைக்கிறானுங்களே. அடப்பாவிங்களா, டேய் டேய், இறங்கினாட்டா. உன்னை காரை கிளீன் பண்ண சொன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டியாடா. ஐயோ ஐயோ, காலையில என் மூக்க பேத்தானுங்க, இப்ப காரைய பேத்துட்டானுங்களே. முதலாளி நீங்களும் சேர்ந்தானே. ஐயோ, காரை உடைச்சிட்டானுங்களே, பேனட்ட பேத்துட்டாங்களே, ஓகோ வயர கூட இழுத்து வெளியில விட்டுட்டானுங்களா. ஏண்டா இறங்கினாட்டான், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ஏண்டா இப்படி செஞ்ச? இல்ல முதலாளி, இவதான் முதல்ல என்ற கார்னாரி உடைச்சான். இல்ல முதலாளி, இவருதான் என்ற கார் மேல முதல்ல சேரோத்தினாரு. என்றதாவது ஒன்றதாவது ஒன்றத்துல என் காருடா இது. இந்த காருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்கடா, இருக்குது. முதலாளி, 3 லட்சம் ரூபாய் காரை உடைச்சிருக்கானுங்க, முன்கார பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நடக்கடா ஸ்டேஷனுக்கு. லீவ் இட். போலீஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு? ஒதுங்கியே இருப்போம். அப்ப இந்த முட்டா பசங்களை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? விட போறதில்ல. நேத்து வரைக்கும் இவங்க டெம்பரவரி, இன்னில இருந்து பர்மனன்ட். இன்சூரன்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட், மெடிக்கல் ஃபண்ட் எல்லாமே இவங்களுக்கு அலவுட். இன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு 100 ரூபாய் தரேன். ஆளுக்கு பாதி எடுத்து கொடுக்காதீங்க. அதே 2 கீழ்ச்சி எடுத்துக்க போறாங்க. ஆளுக்கு 1 கொடுங்க. இவ்வளவு அறிவு உனக்கு எப்படி வந்தது? எஸ், உன்னை கண்காணிக்கிறேன். சரி, ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துங்க. அடுத்து என்ன வேலைங்க முதலாளி? உங்க 2 பேரோட சொந்த வேலை. டேய் மூக்கா, நேத்து வரைக்கும் இவங்கள முட்டாள்களா நடிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன்.
இன்னைக்குதான் தெரிஞ்சது இவங்க உண்மையான முட்டாளுங்கன்னு. இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை. ஆனா உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டே இருக்கு, ஜாக்கிரதை. முதலாளி Follow me. பாஸ் Follow me. முடிஞ்ச அளவுக்கு அறிவு வளராம பாத்துக்கிறேன் ப்ளீஸ். கார் போயிடுச்சு. வில்லுல இருந்து தப்பலாம், துப்பாக்கில இருந்து தப்பலாம், விஷத்துல இருந்து தப்பலாம். ஆனா முருகா, அந்த கார்ல வச்சிருக்கிற பாம்புக்கு நீ தப்பவே முடியாது. ஏண்டா பெரிய கொடுத்து அந்த கார்ல வைடான்னு என் கார்லயே வச்சு அது இந்த கதிக்கு ஆளாக்கிட்டேடா பாவி பாவி. அந்த வண்டின்னு நீங்க சரியா சொல்லல, அதான் அந்த வண்டியில வச்சேன். ஆமா, அதுல என்ன இருந்தது? ஐயோ, அதுல தாண்டா உங்க அம்மா தாலியே இருந்தது, அறுக்கிறதுக்கு இருந்தியாடா பாவி பாவி. ஊசி போடணும், டைம் ஆகுது. எங்க போடுறதுன்னே தெரியலையே. அம்மா உடம்பு பூரா கட்டை போட்டுட்டு ஊசி எங்க போறதுன்னு என்னையே கேக்குறியா? இதோ இந்த பாவி தான் என் பையன், தினசரி ஊசி இவனுக்கே போட்டு மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். நசம்மா, எனக்கு மூத்திரம் வருது, எங்க அடிக்கிறது? டேய், உனக்கு மட்டும்தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வருது. 4 பேர் இருக்கும்போது மூத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லாதடா. என்னன்னு சொல்றது? டேய், கௌரவமா விசில் அடிக்கிறேன்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். இதையாவது ஒழுங்கா சொல்லுடா, விடி வச்ச மாதிரி ஆக்கிடாத. எங்க சொல்லு. விசில் அடிக்கிறேன். ஐயோ, நல்லா வெட்டுங்கய்யா, நல்லா வெட்டுங்க. பங்களாவுக்கு பின்னால இவ்வளவு புதர் இருந்ததுன்னா பூச்சி போட்டு சேராது. Bloody Indians, cut it, cut it. ஐயோ, பரமேஸ்வரா, என்னை காப்பாத்துப்பா. ஈஸ்வரோ ரட்சத்து. முதலாளி, ஈஸ்வரோ ரட்சத்து, ஈஸ்வரோ ரட்சத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் முனீஸ்வரன்ல மூக்க. அடாடா, நம்ம மூக்க. ஏண்டா, யாருக்கும் தெரியாம சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வரியா? ஏன் Dress அப்படியே வச்சிருக்க? அவுத்து போட வேண்டியதானே? மயிரிழையில உயிர் தப்புனான்னு படிச்சிருப்பீங்க. அந்த மயிரிழையோட மகத்துவத்தை நேத்து தான் புரிஞ்சுக்கிட்டோம் முதலாளி. என்ன மரியாதை இல்லாம முதலாளி கிட்ட மயிறு இருன்னு பேசுற? அடப்போங்க முதலாளி, கார்ல ஏறினேன், கபால்னு வச்சிச்சு. கழுத மேல ஏறினாலே கால் உடையும். நீ ஏன்டா கார்ல ஏறின? ஆமா, உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டது? எங்கெங்கெல்லாம் அடிபட்டது? படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுக்குது. ஏய்யா நடிக்கிற, படத்துல மட்டும் பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற, படக்குன்னு இந்த கவுத்து அவுத்து விட. ஏன் தம்பி, நாங்க தான் எங்க பாணியை காப்பாத்துறதுக்காக உன்ன பாணின்னு போய் சொல்லி கூட்டியாந்துட்டோம். வீட்டுல தங்கம் இருக்குன்னு சொன்னிய, அத்தனை சொந்த தங்கமா? ஏன்பா, உனக்கு தான் போய் பேச தெரியுமா? எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். அது யார் வீடனே எனக்கு தெரியாது. அப்புறம் முதலாளி இப்ப இந்த வீடு போயிட்டானே, அவன் அங்க அடி வாங்கியே சாக போறான். ஏமாத்திட்டான். ஏமாந்தாலும் பரவாயில்லடா, நான் யாருன்னு தெரியுமா? சின்ன வயசுல நான் கண்ணக்கோல் போட்டதுனாலதான் இந்த வயசுல கடத்தல் மன்னனா இருக்கிறேன். அந்த ராஸ்கலுக்கு எங்க தெரிய போகுது? கமான் கோல் கமான். ஏற்கனவே திறந்திருந்து நான் ஒரு மனைய, ஆனா அதை யாரும் கேட்க கூடாது. என்னது அலமாரிக்குள்ள எல்லாம் காக்கி ட்ரெஸ்ஸா இருக்குது? ஒருவேளை கூர்க்கா வீடா இருக்குமோ? ஆமாமோ, இந்த காலத்து கூர்க்காலாம் மங்களா கட்டி வச்சிருக்கானுங்க. ஆனா பையனை பார்த்தா நம்ம பையன் மாதிரியா இருக்கான். ஒருவேளை கிளாஸ் பிரீடா இருக்குமோ? வாட்ச் பண்ணணும். என்னங்க, போலீஸ்கார வீட்டுல திருடவன பாத்துருக்கிறேன். ஆனா ஐஜி வீட்டுல திருட வந்தவன எலை இப்பதான்டா பாக்குறேன். ஓ, ஐஜி சாரா, மன்னிச்சிடுங்க.
தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? Now, my name is Jack Lemon. ஜாக் லெமன். தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சமா? Shut up your nasty mouth there. Oh! ஏண்டா கேப் மாதிரி கேப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு திருட வந்தியா? எங்க இப்ப சுடு பார்க்கலாம். சுடு. After வளைத்தல் also, நான் சுடுவேன். ஐயோ, இதா கூப்பிட சுச்சு இங்க இருக்குது. ஏண்டா பொட்ட, ஒரு வேலையும் செய்யாம இந்த ஊத்துதே வேர்த்து, ஏதாவது வேலை செஞ்சா என்ன கதி ஆகிறது? பவர் கட்டாச்சே. அது போட்டோம். இந்த தங்கம் கொண்டு வர்ற தருதல பைகளையும் காணும், வந்தா வாங்கி வச்சுட்டு வெளியில போலான்னு பாக்குறேன். அவனுங்களையும் காணும், கரண்டையும் காணும். எப்படிங்க வருவாங்க? அவங்களே எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தானே வரணும். அதுக்கும் கரண்ட் வேணும்ல. லட்சுமி, என்ன மாமா? இது அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் விரும்பினாங்க. சத்தத்தையும் காணும், ஆளையும் காணும். நல்லா அமுக்கு. இனி கொடுமையில தான் அமுக்கணும். ஒண்ணும் தெரியாது. நீயே வந்து அமுக்குவோம். தள்ளு. அட, நாமுக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க. ஏய், கதை ஏமாறு குத்துறேன். ஐயா என்ன சொல்லி வைப்பாரு? சுவிட்ச் அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் வரும். அவங்க 1 2 3 4 சொல்லுவாங்க. நம்ம 4 3 2 1 சொன்னா உள்ள குடிப்பாங்க சொன்னாரு. சொன்ன நோட்டியா சொல்ல கொடுக்குற? ஆளு வரைக்கும் நீயே சுவிட்ச் அமுக்கு. இது யாரு கொண்டாரு காரியம்? அப்பா, ஏம்பல ஒருவேளை சுவிட்ச் ரிப்பேரா இருக்குமோ? ஐயோ, உனக்கு தெரியாத தள்ளி விடுற. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடு போகுது. இது நான் பார்க்காத கரண்ட் வேலையா? 10 பைப் இடுப்புல கட்டிக்கிட்டு படியில்லாத கடத்துல கயித்து பிடிச்சி இறங்கி போவேன். பிஸ்கோத் சுவிட்ச் என்னமில்ல ஊருக்கு ஊனாபடி மாதிரி வந்துட்டே இருக்குது. ஊடு ஊரான பேரை போல இருக்குது. மொத்தமா ஓடி பாத்துக்குவோம். வேகம் வேணுமாமா? என்னது கரண்ட் வந்தா இப்படி கத்துறானுங்க? யாரது? வாங்க. ஐயோ முதலாளி, உயிரோட இருக்காங்களா? மாமா, நம்ம எங்க இருக்கோம்? பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க. வண்டி பிரேக் டவுன் ஆகி போக்கு ரோடு 8ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிறீங்க. ஏண்டா பாவி, தெருவுல எத்தனை எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, அதை புடிச்சு தொங்காம ஏண்டா என் வீட்டுல வந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? பாத்தியாடா போட்ட அட்ரஸ தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க. ஏண்டா இங்க வந்து சாகணும்னு ஏதாவது வேண்டுதலா? இல்லைங்க, எங்க முதலாளி சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆள் வரும்னு. இங்க வந்து அமுக்குனா ஆள் வர்றதுக்கு முன்னாடி ஆபத்து வந்து அடிச்சு போட்டுடுச்சு. தொண்டை வந்துச்சு, குடிக்கும் தட்டி விடுங்க. தங்கம் கொண்ட அந்த தருதலை இவங்க தானா? இல்ல முதலாளி, தங்கம் கொண்டு வர்ற ஆளுகளா இருந்தா எதுக்கு உயர பிடிச்சு தொங்கணும்? வேற எதை பிடிச்சு தொங்கணும்? விளையாடாதீங்க. இவங்க போலீஸ்காரவங்க துப்பறிய வந்திருக்காங்க. ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, ஆ, நம்பரை சொல்லு, தெரிஞ்சு போகும். ஆ. என்ன சொல்லுடா? 1 2 3 4 கையெழுத்து கும்பிடுற தண்ணி 1 2 3 4. அவன் கூலி கடைக்கு போயிருக்கான். இந்த நேரத்துல கணக்கு பார்த்து தாய் இல்லையா? நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. சிறுசுகளா, சலவன் சல். நான் அது கொண்டிருக்கோமா மரியாதையா நீங்க யாருன்னு சொல்லல.
பட்டு பட்டுன்னு சுட்டு கொன்னுடுவேன். அதான் தண்ணி கொடுக்காமையே கொள்றீங்களே, துப்பாக்கி வர சுட்டு கொள்ளணுமா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. சிறுசுகளா, உங்க வேலையை காட்டுங்க. ரெடி பாஸ். டேய், அது என்ன திங்கிற பண்டம் நினைச்சியா? துப்பாக்கிடா. 1 2ன்னு 10 என்றதுக்குள்ள உண்மையை சொல்லணும். இல்ல க்ளோஸ். 1 2 3 4 4 நம்மாளு இது அப்பவே சொல்லக்கூடாது. பேக்கு அடிபட்டு அடிச்சுல எங்க இருக்கோம் எது இருக்கோம் ஒண்ணுமே புரியலைங்க. நம்பர் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? இப்ப வாங்க தண்ணி கொடுக்குறீங்களா? மேல வாங்க, எல்லாம் தர்றேன். பைத்தியக்கார பசங்க. ஏம்பல கார்த்தால யாரு மூத்திரம் முடிச்சோம்? அந்த மூக்க முஞ்சிலதான் போனது பழைய சேரு பல 4 பரம்பு பரம்புடா அவனை. ஆமா, குடலை உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயரெல்லாம் உருவிட்டான். மாமா சாமி கும்பிட்டுக்க. மாமா இன்னொரு சாமி கும்பிட்டு அதையும். ஐயா ஏப்பா, வெள்ள அடிச்சா ஆள் வரலன்னா கதவை தட்டப்படாதா? சுவிட்ச் அவங்க சொல்லி மட்டும்தான் முதலாளி சொன்னாரு. முதலாளி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட போல இருக்கு. ஒரு பாலுங்கணத்துல விழுவ சொன்னா எப்படி? இது வரைக்கும் முதலாளி அப்படி சொன்னது இல்ல. 2 பேரும் முடிச்சிருவோம். ஏன் பிள்ளை இத முதலாளி உங்ககிட்ட கொடுத்துட்டு பைக் கொடுப்பீங்களா? அதை வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்பா தர. அப்படி போய் உட்காரு. 30 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு மடையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது சரி, கொடுத்த என்ன புத்திசாலியா? அவனும் மடையன் தானே. இது என்ன தங்கம் இந்த நாத்த நாருது? பூமியில தோண்ட ஒண்ணு கழுகாமே கொடுத்துட்டான் போல இருக்கு. தங்கம் தானே, நாம கழிக்குவோம். இந்தாப்பா, ஊருக்கு போய் முதலாளி வீட்டுல பெல் அடிச்சு யாரு வரலன்னா ஒயரை புடிச்சு தொங்காத. வோல்டேஜ் அதிகமானா ஒரேடியா ஊருக்கு போயிடுவேன். நாங்க ஊருக்கு போகவே மாட்டோங்களே. அது ஒரு பெரிய கதைங்க. ஐயோ, பெரிய கதையெல்லாம் நான் தாங்க மாட்டேன். புடி பொட்டிய உள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் முதலாளி பாத்துக்கு பாருங்க. நான் கூட என்னவோ நினைச்சேன், விவரமான பையன் தான். என்ன அப்படி பாக்குற? உனக்கும் உடம்பு வலிக்குதா? புடிச்சு விட சொல்லட்டுமா? நம்மளுக்கு எல்லாம் உடம்பு வலிக்காதுங்க. வலிச்சா நம்ம பிடிச்சு விடுங்க. நல்லா பிடிக்குமா? பிடிச்சு விடுங்க. பிடிக்கட்டும் பிடிக்கட்டும். இத குடிச்சிட்டு இடத்த காலி பண்ண. ஏனுங்க, இன்னைக்கு நம்ம வீட்டை கோழி அடிச்சிருக்கீங்களா? அட பாவி, நான் வீர சைவ. கோழி முட்டைய கூட கையில தொட மாட்டேன். என்ன அது இப்படி மோப்பம் பிடிக்கிற? ஏதாவது வாசனை வருதா? இல்லைங்க, கோழி சத்தம் வருதுங்க. கோழி சத்தமா? அக்கம் பக்கத்துல இருக்கும், சாப்பிடு. கோழிதான். என்ன கோழிதான்? கோழி சத்தம் தாங்க. எனக்கு கேட்காதா? சவுடா. கோழி அடிச்சிருக்கோம் சொன்னா குறைஞ்சா போயிடுங்க. என்ன குறைஞ்சா போயிடுவா, கூட போயிடுவேன்னு? கோழி ஞாபகமாவே இருக்கீங்கள. உங்களுக்கு பிரியாணி திங்கன்னு ஆசை இருந்தா 10 ரூபா பணம் தர்றேன். முனியாண்டி விழாஜில சாப்பிட்டு ஊருக்கு போய் சேருங்க. சத்தியமா சொல்லுங்க, இந்த வீட்டு கோழி இருக்குதுங்க. என்னப்பா இது? இருமா விலகு. உங்ககிட்ட கோழிகள் இருக்கா? உங்ககிட்ட இருக்கு. இருக்கா? வீட்டுல இருக்கு சார். நல்ல வேளை கடையில இருக்குன்னு சொல்லாம போனிய. இன்னைக்கு கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா இது, தங்கத்தையும் அனுப்பி கூடவே தகராறையும் அனுப்பிச்சுட்டானே. கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே 2 உண்டு என்று நீ அக்கறை காட்டினா தேவலே. கொக்கரக்கோ 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 கொக்கோ மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சே? கோழி இதுக்குள்ள இருக்கு. என்ன பெட் கட்டுறீங்க? இது என்ன குதிரை ரேஷா பெட் கட்டுறதுக்கு? என்ன சத்தம்? அதுதான் கோழி. நம்ம பண்ண அந்த பையில தான் கோழி இருக்கு மாமா. அதுதான். 20 வருஷமா நம்ம 2 பேரும் வியாபாரம் பண்றோம். 30 லட்சத்துக்கு 2 கோழியை கொடுத்தா என்ன ஏமாத்த பாக்குற? கோழிக்கு ஒரு பையில 10 லட்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டேன். அதை எப்படி திருப்பி வாங்குறது? தர்மலிங்கம், உன்னை கோழியை உரிக்கிற மாதிரி உரிக்கல. என் பேர் லட்சுமணன் இல்ல. குடிக்கடா. கோழி பிடிக்க உங்களை தாண்டா பிடிக்க சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க உசுறு போகுது. ரொம்ப இருக்குது.
அத நடந்தவங்க ஏன் தடுறீங்க? ஏண்டா குப்பமேட்ல மேயிற கோழிக்கு 30 லட்சமா? என்ன முட்டாள் நினைச்சியா? உன் தோலை உரிச்சு போடுவோம் படவா. 30 லட்சத்துக்கு 2 கோழிங்கிறது அநியாயம் தான். லட்சத்துக்கு ஒரு கோழினா கூட என்னாச்சு பிள்ளை? முப்படாங்களா? எந்த கணக்கு வருது? ஏண்டா டேய், ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா? நானும் என் பார்ட்னர் 20 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தப்பு தண்டா நடந்ததில்ல. அவன் கொடுத்த தங்கத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலா பையில 2 கோழியை போட்டு கொடுத்தா அத பார்க்காம பீரோல வைக்கிறதுக்கு நான் என்ன கூமுட்டையா? அத பார்க்காம வச்சுட்டீங்களா? டேய், என் கோவத்தை கிளப்பாத. நான் வாங்கின நாள்ல இருந்து என் துப்பாக்கி துரு பிடிச்சு போயிருக்கு. அதுக்கு வேலை கொடுத்துறாத. மரியாதையா தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க நீங்க அவன் ஊர்ல இருந்து கொண்டா தங்கத்தையே ஊரான கொடுத்துட்டு எச்சவா படத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். தங்கம் தங்கம் எங்க ஊர் வாங்குறீங்க? உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க பையன் எங்கிட்ட கொடுத்துருங்க. நான் கொண்டு போய் முதலாளி கொடுத்துறேன். மத்தல நீங்க அவர்கிட்ட பேசிங்க. பெரிய கோழி அதை தூக்கிட்டு போய் உன் முதலாளி மூஞ்சியில ஏறி பரதேசி பையில நான் பாத்துக்கிறேன். என்னடா போன புருஷன் புஞ்சாதிகளை என்ன காணா? உங்களுக்கு வேணும். முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்களே, அவங்க என்ன கம்பெனி நீட்டி இருப்பாங்க. அறிவு கட்டவனே, அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன் தெரியாது? வாத்துகள்னு தெரியும். சாதாரண வாத்துகள் இல்லடா, பொன்முட்டையிடுற வாத்துகள். அவங்கள வச்சு நான் என்னென்ன சாதிக்க போறேன் பார். இந்த உலகத்திலேயே நான் என்னென்ன சாதிக்க போறேன் பாரு. முகா முதல்ல கையெடுத்து விடுறா. அட போயா, போயவா. என்ன முதலாளி சுத்த விவரப்பட்ட ஆளா இருக்கிறீங்க? ஏண்டா உங்களை வேலைக்கு வச்சதுனால என்ன விவரம் கட்டவன்னு கேக்குறீங்களா? ஆமா, சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் சுள்ளுன்னு பொத்துட்டு வந்துருது. ஒரு தொழிலை செஞ்சா சுத்தமத்தமா செய்யணும். துப்பு கருத்தனமா செஞ்சு போட்டு எங்களை கொத்த சொல்லி எது பிரயோசனம்? தேவனாலே 2 கோழி கொடுத்துட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுக்கறதுக்கான குடும்பியா வச்சிருக்கான். என்னடா உன் பொண்டாட்டி மணியாட்டுறா? ஏய், எங்கடா கேஷ்? நீங்க தான் பெரிய கேஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னு கேஸ். ஏண்டா புருஷனும் பொஞ்சாதியும் வெயில்ல போயிட்டு வந்தீங்களே, அதனால மேல் மாடியில ஏதாவது கோளாரா? கோளாரா யாருக்கு? உங்களுக்கா எங்களுக்கா? அட கோழியை போட்ட பெரிய மனுஷன் கூடவே கொஞ்சம் நொய்யும் போட்டிருந்தா அது பாட்டு தின்னுட்டு கம்னு படுத்திருக்கு. அதுலயும் கஞ்சித்தனம் போடல, கொக்கர் கோன் கூவிடுச்சு. என்னடா கோழி கூவுது கொக்கரக்கோன்னு சினிமா பட பேரா சொல்றீங்க? பணத்தை கொடுங்கடா, வெளிய போனோம். பணமா? குண்டு கட்ட காட்டி இதுக்குள்ள போடுறது திறந்து பாருங்க. என்ன இடங்கனாட்டான்? என் வீட்டு நெய்ஸ் ஒரு திமிரி ஏறி போச்சா? மரியாதை இல்லாம பைய வீசுற. ஐயோ 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 ஐயோ! என்ன முதலாளி, கோல்டு வியாபாரத்தை விட்டுட்டு கோழி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? வந்து புடியாண்டா. என்னடா இதெல்லாம்? கோழி, வெடை கோழி. உன்னை கட்டுன ராஸ்கல். என்னடா இதெல்லாம்? ஐயா, பைக்குள்ள கோழியை போட்டு கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அழுங்காம கோழி கொண்டு போய் கொடுத்த கையோட சொல்லாம கொள்ளாம முடியாந்துருப்போம். கடைசியா போட்டுனே பணத்தை மேல கொடுத்தாரு. மாமன் தான் வீட்டுல கோழி இருக்கிறது தேடும் தேடி பீரோல இந்த கோழியை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. என்னங்கடா இது? இதுல என்னமோ இருக்கு. ஒண்ணுமே இல்ல, முட்டை இல்லாத கோழி. அறிவு கெட்டவனே, அதையா கேட்டேன்? இந்த பசங்களை பத்தி கேட்டேன். புழுவை போட்டீங்க, விட்டானுங்க. பூச்சிய போட்டீங்க, விட்டானுங்க. விரால் மீனை போட்டீங்க, நமக்கு நம்பிட்டானுங்க. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. ஃபில்டர் பண்ணி சொல்றேன் கேளுங்க. 30 லட்சத்தை இவன் நம்பிக்கிட்டானுங்க. முட்டாளுங்க மாதிரியா நடிச்சு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? I am not a fool. என்னங்க இது? ஏன் கழுந்து போட்டு அமைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுங்க? படி பக்கம் பாவம் பக்கங்களா? ஐயோ 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 மரியாதையா சொல்லல முதலாளி, சத்தியமா சொல்றேன். தங்கத்தை நாங்க பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை முதலாளி. டாய், இப்படி எல்லாம் செஞ்சா நீ வழிக்கு வர மாட்ட. முகா, அந்த துப்பாக்கிய கொண்டாடா. முதலாளி, எப்படி சொல்றதுன்னு தெரியல முதலாளி. துப்பு கெட்ட பசங்களுக்கு துப்பாக்கி எப்படி சொல்றதுன்னு தெரியாது. டாய், இந்த 2 பேரையும் நம்ம இருக்கிற இடத்துக்கு அனுப்பணும். இவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். டார்லிங், யூ கம். டோன்ட் வரி டார்லிங். இந்த இடைக்கு நாட்டா நம்ம பொறுப்புல மண்ணை போட்டுடுவான் போல இருக்கே. ஏய் யோ, சுத்த விவரம் கட்டவனா இருக்கிய? யோ,
எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க, கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா. ஏன் கட்டில படியா? ஆமாமா, மெத்தையெல்லாம் சுகமா தான் இருக்குது. உள்ள வந்து ஏன் முட்டியில வேண்டு போகும். நீங்க என்ன சொல்லுங்க, ஆயிரம் சுகம் வாண்டாலும் வராது. அப்பா உன் சம்சாரம் கட்டில் மேல நீ கீழையா? என்னப்பா புருஷன் பொண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா? ஆனா நீங்களே சொல்லுங்க, தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா? அது எப்படி முடியும்? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இந்த கடைக்கு புரியலையே. இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கை படுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா இவன் சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்து வந்தாலும் அந்த பக்கம் போறதே விட்டுங்க. அப்போ நீங்க 2 பேரும் இது வரைக்கும் நீங்க நம்மளா நமக்கு நம்பாடி போங்க, சாமி சத்தியமா சொல்றேன். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட படுத்தது இல்ல, இனிமே படுக்க போறதும் இல்ல. எவ்வளவு ஆகும் தேடவலாம். தூங்குறது மட்டும்தானடா தாம்பத்தியம். துப்பு கெட்டவனே. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகுண்டி அம்மா. ரட்டி 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 மூக்கா. அப்பா நானும் வரேன்ப்பா. இவனை பெத்ததே தப்பா போச்சு. இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம். அவன் புருஷனே இவனுக்கு காவலா இருக்கட்டும். டேய், எழுதுவாடா. முருகா, முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு. இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க. வாடா. என்ன வேலையா போற? எல்லாம் உன் வேலையா தான் போறேன். நீ நிம்மதியா தூங்க, நான் பாத்துக்கிறேன். நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம். மாமா மாமா விசில் அடிக்கணும் மாமா. என்னடா நேரம் கட்ட நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கணும் மாமா. உன்னோட தொல்லையே தாங்க முடியலையே. பேச மாட்டா. விசில் அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். சரி, மெதுவா காத ஓரமா அடிச்சு. அயோக்கிய பையல, நீ மூத்துல அடிக்கிற மாமா 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 அடிக்கிற மாமா மாமா மாமா. என்ன இல்ல, என் ரூம்ல ஒரே கொசுக்காடி, அதனால சரி சரி இப்படி பாடு. பேசாம படு, கைகி போடாத. என்னது படுத்துக்கங்கிற, கை போடக்கூடாதுங்கிற? எப்படி? ஏமா உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தானே? ஆமா ஆமா. ஐயோ, அப்ப காலை போடுவோம். ஐயோ, என்ன சொன்ன? படுக்கல இருந்தா படு, கைகி போடாத. நல்ல நீ ஏன் போட்ட? சாரி மாமா, தூக்கம் வருது படுத்துக்கிறேன்னா கையெல்லாம் போடுறான். ஏண்டா மூக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல அவளுக்கு மேல கை போட்டா பிடிக்காதுன்னு. கை போட்டா பிடிக்காது சொன்னது அவன் தூக்கம் கெடுமல்ல, விடிக்காத்தால எழுந்துக்கணும்ல, எழுந்துச்சு வேலை செய்யணும்ல. கைவிடுவியா? 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 முருகா, என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மாத்திரம் அடிக்காதடா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறட்டா. நாளையில இருந்து என்ன அண்ணாவோட தான் கூப்பிடணும். முருகா, நீ என்னோட வயசுல சின்னவன்டா. கூப்பிடுறியா? மூக்கா, மூக்கா, வாடா இங்க, வாடா. ஏண்டா, அன்னைக்கு உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு வந்த மூக்க தவிர, இன்னைக்கு மூக்குல மட்டும் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிற, உடம்ப விட்டுட்டு. என்ன விஷயம்? முதலாளி, ராத்திரி அவசரமா பாத்ரூம் போனேன். ஒரே இருட்டா இருந்தது, மூக்குல அடிபட்டுடுச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தா மூக்குல அடிபடுமா? புரியலையே, என்னடா குழப்பமா இருக்கு? சரி சரி, போய் குழந்தைங்களை கூப்பிடு. முருகா, முருகண்ணே. முருகண்ணனா? என்ன இவ்வளவு மரியாதை? அரக்க பறக்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே தூக்கம் அப்படி தூக்குது. என்ன சொல்லு, அரப்பு சிவக்காயம் தேய்ச்சி குளிக்கிற சுகமே தனிதான் மாமா. இங்க என்னடா, ஒரு பக்கெட் தண்ணியை கொடுத்துட்டு எல்லா வேலையும் அதுலயே பண்ணிக்கங்கிறானுங்க. குட்டை தண்ணியில குட்டி கண்ணம் போட்டு குளிக்கிற சுகம் வாழ்நாளும் வராது.
நாய குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சாலும் யாரா அண்ணே முருகண்ணே முதலாளி என்ன உங்களை கூப்பிடுறாரு அண்ணே. அண்ணி அண்ணனுக்கு பேன் பார்த்துட்டு இருக்காங்க, முடிஞ்சது வருவாங்கன்னு சொல்லு. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. முதலாளி அண்ணே முருகண்ணே வராரா அண்ணே? ஏண்டா மூக்கா, முருகன் முதல்ல நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்போ போடா வாடா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு அவனை மிரட்டுவேன். இப்போ முருகன்னு மரியாதையா கூப்பிடுறியே, என்னடா விஷயம்? ஒண்ணுமில்லைங்க முதலாளி, ராத்திரி பாத்ரூம் பக்கம் போனேன்னா சமையல் அறையில லட்சுமி முருகனும். டாய், பாத்ரூம்ல எதுடா சமையல் ரூமு? பாத்ரூமுக்கு ஆண்டவே சமையல் ரூம் முதலாளி. அப்போ நீ சமையல் ரூம் பக்கம் போயிருக்கிற, அதுக்கு மேல சொல்லு. அங்க முருகன் லட்சுமி கிட்ட தனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்குச்சு. கேட்டனா கலங்கிட்டேன். அப்பத்துல இருந்து தம்பி ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புள்ள இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்னை சுத்தி இருக்கிறான், நீ தம்பி ஆயிட்ட, அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற, சரி. இதெல்லாம் பயட்டா இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் கண்மணிகளா, தொட்டு கும்பிடுங்கடா. உள்ள 6 மாசம் வெளியே 6 மாசம்னு இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது. நான் சாகருக்குள்ள என் குலத்தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆம்பளையா இருந்தா பாயிட்ட இருக்கணும், பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும். தெரியுதா? அடுத்தவங்க வயல மண்ணை போடணும், உங்க அம்மா வயல சோத்த போடணும். புரியுதா? சொல்லு பாக்கலாம். அடுத்தவங்க வயல சோத்த போடணும், அம்மா வயல மண்ணை போடணும். லட்சுமி மாமாய் சீக்கிரம் வந்துரு, நேரம் இருக்காத. என்ன பண்ற? போலீசார முடிக்கலாயா? வீணாத்தானுக்கு போகுது, புடிச்சா புடிச்சிட்டு போறாங்க. ஊருக்கு புச்சா? ஆமாங்க. எங்க போறீங்க? அதான் தெரியலங்க. தெரியாதா? அப்பா போல இருக்கான், அனுப்பி இல்லாமா? வாங்கி வளர்த்த மகனே, முதல் நாளே தேடிட்டீங்கடா. கூட இருக்கிறது உன் நினைச்சியா? கொஞ்சாதீங்க. சம்சாரமா? இங்க வா, ஒரு ஏற்பாடு பண்றேன். பாத்தியாவுல பட்டணத்துக்கு போனா மனுஷங்க நம்பி வாழறான்னு மாமன் சொன்னது சரியா போச்சு. வந்தோடனே ஏற்பாடு நடக்குது. ஏனுங்கண்ணா நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா, பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்டியோட இங்கேயே தங்கிடலான்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நம்ம உங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். நம்ம பங்களாவில வேலை செய்ய உங்களுக்கு ஒண்ணு ஆட்சி பண்ண இல்லையே. வேலையா? ஊர்ல நாங்க பார்க்காத வேலையா? ரேமுல நம்ம பங்களாவில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னங்கண்ணா அது? அதாவது நிறைய ஜாமா இருக்கு. நானும் அந்த பங்களாவில இருக்கவே மாட்டேன். புதுசா வந்திருக்கிற உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சேர்க்கறது? நம்பிக்கை இல்லாத இடத்துல நாம எதுக்கு வேலை செய்யணும்? வாமே போலாம். இருபல பொசு பொசு கோவிச்சுட்டு இத பாருங்க, உசுரே போனாலும் ஊரால் கூட நாங்க தொட மாட்டோம். வேணும்னா எங்க நகராட்டெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறோம், பத்திரமா வச்சிருந்து நான் ஊருக்கு போற திருப்பி கொடுத்துருங்க. என்ன நான் சொல்றது? இது நான் ஏன் புத்திசாலித்தனம்? அண்ணா தேன்குடி கையில் இருக்குது. அடுத்தவங்க பொருளை வாங்குறமே, யாரு கண்ணிலையும் படாம பத்திரமா பாத்துக்கணுங்கிற பயன்தான். ஏய், பழத்தடு. ஏண்டா இவங்களை எங்கடா விடுறது? ஆனா வாப்பா, போற வழியில ஏதாச்சும் நல்ல பங்களா பாத்துடுவோம். ஏண்டா தூள் எப்பா, தொழில நான் உங்கள்ட்ட கத்துக்கிறேன்டா. வாங்க நடங்கடா. டாக்ஸி டாக்ஸி இருக்குப்பா. உள்ள தள்ளி குச்சிக்கோ. நம்ம பிரச்சனைங்களா? ஆமாமா மைடிசன், இவங்களை நம்ம ஒயிட் பங்களாவில இறக்கிட்டு வரேன். நீ நம்ம ரெட் பங்களா போ. ஒரு நிமிஷம். என்னடா? முதல்ல எங்க பங்கு வச்சுட்டு அப்புறம் எங்க வேணா போயிட்டு இருங்கடா. போயிட்டு வந்துடுறேன், வீட்டுல வச்சு பங்கு போட்டுக்கலாம். எங்கிட்டயும் உங்களை காட்டுறியா? தொலைச்சு விடும், தொலைச்சு அத்தி மடக்குங்க. உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தே தப்பா போச்சு. தம்பி என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல, ஆளுக்கு ஒரு ஃபாரின் கார் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துறாலும் முடிவு பண்ணிட்டேன். டிரைவர் வண்டி எடுப்பான். வாங்கடா. டிரைவர் வண்டியில இருப்பா. முதல்ல வாட்ச்மேன் சரி கட்டுங்க, நான் இவங்க சரி கட்டுறேன். சரி
வரி கட்டுறதுலாம் இருக்கட்டும், எங்க பங்கு கொடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சுடுவோம், தொலைச்சு. போங்கடா. இதுதான் மங்களாமா. அரை மணி ஆட்டம் இருக்கு பங்களாங்கிற. வாஸ்தவம் தான். வேலை செஞ்சாலும் இப்ப ஒரு பங்களாவில் வேலை செய்யணும். ஆமா ஆமா. இந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோ. எங்க வேலை முடியற வரைக்கும் நீ தூங்கு, இல்ல ஒரே அடியா தூங்க வச்சிருவோம். தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. முடிஞ்சது அங்க இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இது என்னங்க மட்டை மஞ்சாந்து இப்படி தூக்குறாரு? ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் நீங்க உள்ள போங்க. ஏன் நீ இல்லைங்களா? இந்த ஒரு பங்களா பாத்துட்டு முடியுமா? ஆ, எனக்கு சரி. எத்தனையோ பங்களா, எத்தனையோ பிசினஸ். நீங்க போங்க, சாயங்காலம் என் சம்சாரத்தோட வந்து பாக்குறேன். வாங்கடா வாங்கடா. ஏங்க என்னப்பா உள்ள யாராவது ஏதாவது கேட்டா? உள்ள என் மேனேஜர் இருப்பான், முதலாளி நான் அனுப்புன்னு சொல்லு. ஆ. மீறி ஏதாவது சொன்னா அவன் சீட்டை கிழிச்சு விடுன்னு சொல்லு. சரி, சரி, problem. கமான் குயிக் குயிக். தூங்குறான் பாரு முண்டம். நான் தொடர்புல தொட்டா பறந்துருமா? எல்லாம் சாவாசம் பேசிக்கலாம். வா இப்ப போய் வேலையை பார்ப்போம். வேலை செய்தானே வந்திருக்கோம். என்னவா வாங்கலாம் 1.5 தாட்டம் பீத்திக்கிறீங்க. சாப்பிடல என்ன போல இவ்வளவு பெரிய பங்களால ஒரு ஆளையும் காணோம். யார் நீங்க? கும்பிடுறங்க. கும்பிடுறா. எங்க வந்தீங்க? எங்க புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரு. நான் இந்த பங்களாவுக்கு ஒரு மேனேஜர். என்கிட்ட சொல்லாமலே வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கான் பார். மரியாதை தெரியாத பையன். ஸ்டூபிட். ஆமா, நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர் ஜில்லா பல்லடம் தாலுக்கா இச்சிப்பட்டி கிராமங்க. பின்கோடு நம்பரோட சொல்லுவோம் போல் இருக்கே. பொண்ணு யார்? நம்ம சம்சாரங்க. நம்ம சம்சாரமா? ஏன் ஒரு சம்சாரங்க? வினாடி குழப்பிட்டியடா. வாடா. ரொம்ப பெருந்தன்மையானவனாத்தான் இருக்க. வேலையிலும் அதே பெருந்தன்மை இருக்கணும். அது என்ன தலையில சுத்து பத்துகளா? இது வெறும் தகரப்பட்டீங்க. வேலைக்கு சேர்த்துக்கு முன்னாடி முதலாளி கிட்ட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டோங்க. கிளி என்ன சொல்லுது? கிளி இல்லைங்க, லட்சுமிங்க. கொண்டாத நகரட்டெல்லாம் முதலாளிகிட்ட முன்னையே கொடுத்துட்டேன்னு சொல்லுதுங்க. நாம வேலைக்கு சேரும் போது நம்ம கிட்ட முதலாளி ஒண்ணும் வாங்கலையே. குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருந்தது? சரி சரி, செடி கொடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க. வேலை சுத்த பத்தமா இருக்கணும். வீடுங்க பங்களாவே ரெண்டாக்கி போடுறான். சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு நல்லதுங்க. Poor village people. ஆமா, இவங்களுக்கு நம்ம பங்களாவில் என்ன வேலை இருக்கும்? முதலாளி ஏதோ திட்டத்தோட தான் செய்திருக்கார். என்ஜாய். யாருமே வீட்டை டர்ட்டி பண்றது? nasty fellows. அரிசி போயா. I will come now. சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஏன் தண்ணி ஊத்துற? காஷ்மீர் கார்பெட் போனா போயிடாது. இருபடி வேலை செய்யறல கோமாளிட்ட கோட்டை போட்டுட்டு குய்யா முய்யான்னு கத்துறீங்க. கோமாளியா? நீ யாரா? பல்லுக்கெல்லாம் கழட்டி போடுவேன். யார் பல்ல? ஓம்பல தாண்டா. முதலாளி வேலை கொடுத்தாரு செய்யறோம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. ஏய், யாருடா முதலாளிங்கிற? முதலாளி யாருன்னு கூட தெரியாம வேலை பாக்குறியா? ரொம்ப லட்சணம். அங்க போய் கேளு. வேலை அவரே புட்டி வைப்பாரு. போ. வந்துட்டானு குறுக்க. நான் இவ்வளவு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் வீடியோ பாக்குறான். வர்றேன்டா, வர்றேன். பேஷ். அறிவு கட்டவன பணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியல. நகரா அந்த பக்கம். யார பார்த்து கேட்ட? ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. தம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா, ஒரு எடக்கு நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல செருப்பு முறிஞ்சிடும். ஆமா, முதலாளி வீட்டுல இல்லன்னா இப்படி அநியாயமா காட்ட முடியுங்களா? யாரையும் முதலாளி முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லண்டா. சாமி சத்தியமா சொல்றேன், இவர்தான் என் முதலாளி. யாருக்கு காது ஊத்த பாக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே 2 காலம் குத்தி இருக்குது. எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குளத்துல குளம் வச்சு போட்டுக்க மாட்டாரு. ஆளு கண்ணங்கரையில இருந்தாலும் தும்ப போட்ட விளவிளேன்னு ஜுப்பா, பச்சை லுங்கி, கைத்துல கைக்குட்ட, வாயில பீடி துண்டு. போதும் போதாதுக்கு அவராட்டமே அச்சு திருத்த மாதிரி 2 பசங்க வேற. என்னடா இப்படி இருக்குமா? எப்படி? இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டானே கைலாத்து கபாலி இருக்குமா? யாரோ கைலாத் கபாலியா அங்க வேலை பார்த்தானாமா? அது என்ன சொல்லாங்க? எனக்கு என்ன தெரியும்? என்னவோ பெண்ணாத்துறாங்க. ஏண்டா,
இதுங்களை பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது. ஆமாங்க முதலாளி, கைலாத்து கவாலி கிட்ட ஏமாந்துருக்குதுங்கன்னா இதுக வாத்துக்க தான். என்ன மாமா இதுக்குள்ளே 2 கோழி இருக்கு? சத்தம் போடாதப்பல, அது பழைய கோழி. நமக்கு இன்னைக்கு கல்யாணம்னு நேத்தே தீடி வச்சுட்டேன். அத வீட்டுல போய் ஒரு செட்டப் பண்ணிக்குவோம். அட விவரம் கேட்டவனே, திங்கறதெல்லாம் இதுல தின்னுக்கலாம்யா. உசுருள்ள கோழி வித்தா 30 ரூபாய் கிடைக்கும்ல? அடடா, நீ இவ்வளவு ஐடியா கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணிப்பேனடி. சரி, நீ போய் சட்டை போட்டு வேலையை பாரு. நான் இந்த புது கோழியை கொண்டு போய் வித்துப்புறேன். அப்புறம் ஆளுக்கு 1 மில்லி எடுத்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடிடுவோம். யோ, ஏன் அடிக்கிற? ஒரு கிளுகிழப்பு தான். கிளுக்கிழப்பெல்லாம் வீட்டோட வச்சுட்டா. ஓகே. அண்ணே, என்னோட நண்பன் லட்சுமண சாமி இருக்கானே அண்ணே, அவன் ஆம்பளை பத்தினிடா. அண்ணே, மதுரைய கண்ணகி எரிச்ச மாதிரி அண்ணே, டெலிபோன் எரிச்சிட்டான். அண்ணே, குழப்பெல்லாம் இங்கதான் நடக்குது. உண்மே நீ உருகுதே, என்னே நீ உருகுதே. யாரது? நான் தான்டா. ஆத்தா. ஏண்டா உன்னை கோழிய ரெடி பண்ண சொன்னா குமரிய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அது வந்து தாத்தா 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 பாட்டி. ஏண்டா கோழி பையவே இன்னும் தொடல. எப்ப நீ சமைக்கிறது, நான் எப்படா சாப்பிடுறது? நீங்க போய் உட்காருங்கடா, ஒரு நொடியில சமைச்சு கொண்டாந்துடுறேன். இப்போ அது கோழிய ரெடி பண்ணிடா. ஆஹா, இவ இங்க இருந்தான்னா நீ சமைக்க மாட்டே. நீ வா. தாய்லாடி மாமா எப்படி வேலை செய்யும்? இத்தனை நாளா எப்படி வேலை செஞ்சானா அப்படி செய்வா. வா மாமா. வாங்க, போமா. போற மாதிரி போயிட்டு வர்ற மாதிரி வந்துரு. கோழி. கோழியா? ஆமாங்க. பொண்ணு, டேய் எடுக்கனாட்டா, தங்கத்தை எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு என் பார்ட்னர் மேல பழிபடுற நீ. எங்கடா தங்கம்? முதலாளி ஆச்சு மரியாதை கொடுத்தா சொன்ன தொட்டு சொரைய விடுகிற. ஓயா வாயான்னு மரியாதை இல்லாம பேசுறான். நீ பார்த்து நிக்கிற முருகா. கொஞ்சம் மரியாதை பேசுன. இப்படி எல்லாம் பண்ணா இவங்க வழிக்கு வர மாட்டாங்க. அடேய், இவங்களை சேம்பர்ல போட்டு ஆஃப் பாயில் பண்ணு. ஆஃப் பாயில் பண்ணு. இது கோழி. இத இல்ல, அவங்கள போடு. ஏண்டா, உங்களை பெத்து வளர்த்து தொழில் சொல்லி கொடுத்தவன் பீடிய குடிக்கிறான். நீங்க சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அட போயா, 1ஆம் தேதியே உனக்கு பிற்பை அழிச்சிடல. நீ எல்லாம் அங்க பழகி போற. இந்தா இத வச்சு பழச்சிக்கோ. உன்ன அப்பன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. வேணும்டா, வேணும். கேவலம் 2 ரூபாய். பாத்துட்டேன். யோ, எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? கை நிறைய பணம் வச்சிருக்கோம். கோழி விற்கிறது கோழிய பாரு. அட, நம்ம கையில கபாலி. ஏய், நீ என்னடா இவ்வளவு காசு வச்சிருக்க? கபாலி, என்ன? நம்மகிட்ட 2 கோழி இருக்கு. தள்ளு சாத்தாரேன், கப்புன்னு அமுக்கிக்க. மகனே, உங்க அம்மா ராய் வயிறுமா இருக்கடா. இந்த கோழியாவது வாங்கி கொடுறா. எங்க அம்மாவுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவோம். எவ்வளோயா? 30 ரூபாய்க்கு 2. பிச்சைக்கார காசு. இந்தா கொண்டா. என்ன உனங்கன கணக்குது? செத்த கோழியா? யோ, கோழிய உசுரோட முழுங்க போற. கல்லு சா கொடுத்துருக்கேன், கப்புன்னு அமுக்குவியா? ஏய், காசை குடுறா. இந்த கைலாத்து கபாலியவே ஏமாத்த பாக்குறியா? மகனே, இதுல ஏதோ பிராட் இருக்கு. காசை கொடுக்காத, பார்த்துக்கிட்டு தான் கொடுக்கணும். மகனே, பிஸ்கெட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறான். ரூபாயை கொடுத்துறாத. அப்பா தங்கம். தங்கமா? தங்கமா? இல்ல, பையன், பையன். யோ, தெரியாம தந்துட்டேன். இல்ல, தெரியா? மோசம் இல்ல, விடு. யோ, ஏய், வாங்கடா. ஏய், வாங்கடா, டேய். ஏய், வாங்கடா. ஏய், குடியா. ஏய், வாங்கடா, டேய். அப்பா ஓடுப்பா, அப்பா ஓடுப்பா, அப்பா ஓடு. அப்பா ஓடு, ஓடுப்பா. ஐயோ, சீக்கிரம். ஆசிரியர் ஓடிட்டு இருக்காண்டா. டேய், டேய், நில்றா, டேய். டேய், நில்றா. ஐயோ, நீ எங்க போனா? ஓகேமா? அப்புறம் என்ன ஒட்டு உலகத்தோட சொல்றேன்? ஒட்டு உலகத்தோட வந்தாலும் புள்ளைய தரவே இல்லை. அவன் பையன் உங்க கால பிடிச்சிட்டான் போல இருக்குது. ஏதோ தர்மபிரபு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்க மாப்பிள? அதான் இருக்க இல்ல. வெக்க மாட்டேங்குது, வெயில் நிக்கிறான். மாப்பிள, மாப்பிள. யோ பரமசிவா,
இங்க வாயா. நான் தான் என் மாப்பிள. ஐயா ஐயா பரமசிவம் 50 வருஷமா ஆஞ்சநேயம் பக்தனா அவன் காலடியிலேயே கடந்துட்டேன். அப்பன ஆத்தாளம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரியாவே இருந்துட்டேன். நேத்து உன் பொண்ணு குளத்தங்கரையில குளிக்கிறத பார்த்தேன். நில குலைஞ்சு போயிட்டேன். காவி அங்கேயே விட்ட பட்டை கட்டிட்டு நேரா இங்க வந்துட்டேன். அடுத்த வாரம் கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஐயா, இந்த தள்ளாத வயசுல தடி வேணும்னு கேளுங்க, அது நியாயம். தாம்பத்தியம் வேணும்னு கேக்குறீங்க, அது அநியாயம். ஐயா, எங்க அப்பா வயசுல இருக்கும்போது இருக்கு உங்களுக்கு. ஏய், என்னடா சொன்ன? ஜெய் ஆஞ்சநேயா. தினம் 50 பஸ்கி 50 தண்டால் எடுக்கிறோம்டானா என்னையடா பார்த்து கழவண்ட? டேய், 50 வருஷமா இந்த ஊர்ல தப்பு தண்டா இல்லாம இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நான் பிரம்மச்சாரியா இருந்தது தாண்டா. இனிமேல இந்த ஊர் ஒழுங்கா இருக்கிறனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். வயசாச்சா வயசு என்னடா பெரிய வயசு? வர ஆவணி எனக்கே 55 தானுங்களே. அதை விடியா நடராஜா, நல்லது கெட்டது பேசி முடிச்சுட்டு வா. நாள் நல்லா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அடுத்த வாரமே கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஓஹோ, ஆசையாய் புள்ள பெத்த அழகு லட்சுமின்னு பேர வச்ச பொட்ட புள்ள குருந்து வந்து புருஷன் வீடு போகையில பச்சி விட்டு பாபு ஓடு சிரிகிட்டு நில்லதப்பா. ஏமா அழுகுது? இதான் வெட்டியா அவர? நான் இதுக்கு வேற தேனி கடை சொல்ல மாட்டேங்குது, சோற திங்க சொன்னா திங்க மாட்டேங்குது, சும்மா அழுதுகிட்டே கிடக்கு. மாப்பிளே, என் கூட பிறந்தவளுக்கு பிறந்தவனே, நீ வந்து பொண்ணு கேட்டப்போ மாட்டேன்னு மாட்டே. இப்போ என் மண்டையில தட்டிட்டு போயிட்டா அந்த மருதாதல தேவை. ஆத்திரம் வந்தா முதல்ல ஆளை வெட்டிட்டு தான் அப்புறமா பேசுவானுங்க. அவங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நான் எப்படி குப்பை கொட்ட போறனோ? ஊர் பூரா ஓட்டிட்டு போகட்டும், நம்ம ஓரமா ஓட்டிட்டு போறது. விவரம் கட்டவனே, அந்த 60 வயசு கடவை நம்ம லட்சுமிய அவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றேன். கொடுத்துடுங்க. அறிவு கட்டவனே, கொடுத்தா லட்சுமி அவன் வீட்டுக்கே போயிடுவாடா. அவன் வீட்டுக்கே போயிடுவாளா? அப்போ 3 வேளை கரைஞ்சு வருதும்பா. நானும் போய் லட்சுமி வேற சொல்லி தின்னுக்கிறேன். லட்சுமி, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எனக்கு மாடு மேய்க்கிற வாங்கி கொடுத்துறேன். போச்சுடா. அடே, அவன் வீட்டுக்கு போய் இவன் வயிறார சாப்பிடுவான், ஆனா அவன் இவளையே சாப்பிட்டுடுவான். அந்த கிழவன் சாப்பிடறதுக்காக தானா என் பிள்ளையே ஆசைப்பட்டு வளர்த்தேன். டேய், நீங்க 2 பேரும் எங்கே போயிடல. நாளை காலையில முருகன் கோயில்ல காதோடு காது வச்ச மாதிரி இவ கழுத்துல ஒரு தாலி கட்டுப்பு. ஏ ஜாமி, என்ன வாங்கி கொடுத்து தப்பா போச்சு, அதையே ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல தாலியை கொடுங்க. படையா, மந்திரத்தை சொல்லாம எப்படிதான் மாங்கல்யத்தை கொடுக்கறது? இவ்வளவு மந்திரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா மரத்தடியே தாலி கட்டி இவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருப்பனே. சாமி, மந்திரத்தோட நாங்க போனதுக்கு சௌரியமா சொல்லிக்கலாம். கையில தாலியோட தான் சுத்திட்டு இருக்கிறேன். கோயில முருகனுக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்குது. என்னது? கல்யாணமா? ஜெய் ஆஞ்சநேயா. ஐயோ, தாலியே கொடுத்துருங்க சாமி. அதை தாண்டா தேடிட்டு இருக்கேன், தாலியே காணோம். காணுமா? முருகா, டான்ஸ் போட்டு தேடுறீங்க. தாலியை காணோம். அட, அது அப்பவே சொல்லக்கூடாது, சொல்லுங்க விழுந்து போயிடும்னு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இந்தா. மாங்கல்யம் தந்து நானே தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும். மாங்கல்ய தந்து நானேனா மம ஜீவன ஏதுனா கண்டே பத்து நாமே சுபகே குந்தீவாம் சரதாம் சதம் சதம். ஐயோ, அந்த மாவி கூட்டத்தோட கையில கிடைச்சா அவ்வளவுதான். சீக்கிரமாக சீக்கிரமாக. அத்தா, ஆஞ்சநேயரை தவிர இதுவரைக்கும் நான் யாரையும் கையெடுத்து கும்பிட்டதில்ல. பொம்பளை சாமி உன்னை கும்பிடுறேன். ஏன்? அந்த லட்சுமி எனக்கு கிடைக்கணும். அந்த கழுதை எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கே பட்டணம் போற அவளை தூக்கியாந்து முன்னால் நிறுத்தி அவ கழுத்துல தாலியை கட்டுறேன். ஆமா ஐயா, அந்த பொட்டச்சிக்காக நீங்க பட்டம் போறீங்களா? அட
தொடரடிங்கி பசங்களா, உசுறு போனா ஒண்ணு சண்டையில போனோம், இல்ல போடா. இந்த சீமத்தில்லாவுக்கே சொல்லிக்கிறேன், எல்லாருமா கேட்டுங்க. என் கையில இருக்கிற தாலிய அந்த சிரிக்கி கழுத்துல கட்டி நான் கூட்டியார்ல, நான் மருதாச்சல தேவையில்லை. நகை நட்டெல்லாம் கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறீங்களே. ஐயா நீங்க தாங்க காப்பாத்துனீங்க. I don't like these Indian principles. காலை பிடிக்கிறது, கையை பிடிச்சு கெஞ்சறதெல்லாம். மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க? கேளண்டா. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. முதலாளி கோவமா இருக்காருல்ல, ஊருக்கு கேட்க போறீங்களா? வண்டி காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். ஐயோ அங்க போனா குடும்பக்காரங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் வச்சிருக்க நீ. சரி கீழே போய் வயிறார சாப்பிடுங்க. குச்சி போட்டாச்சா? என்னங்க பல்லு வலிக்காச்சான்னு கேட்டேன். பஸ் ஸ்டாண்ட் வேணும் அங்கேயே முடிச்சிட்டோங்க. சரி சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்றத நான் டிசைட் பண்றேன். நீங்க மகராசா இருப்பீங்க, கால் விழுவுல. சரி மறுபடியும் கால்ல விழுந்தீங்க, சாப்பாட்டை கட் பண்ணுவேன். போய் சாப்பிடுங்க போங்க. என்னங்க முதலாளி, இந்த முட்டாள்களை வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? நீ என்ன ரொம்ப அறிவாளியா? Shut up your nasty mouth, say. இதே முட்டாள்களை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபேம் ஆவறனா இல்லையா பார். ஆவடா ஆவ. அப்பாவிங்களை வச்சு வேலை வாங்குறேன்னு சொல்லி அந்த அப்பாவிங்களை போலீஸ்ல மாட்டி விட்ட. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த அப்பாவிங்க கையாலேயே போலீஸ்ல மாட்ட போறேடா தம்பி. யாருங்க முதலாளி இவன்? இவன் என்னுடைய பார்ட்னர். போலீஸ்ல மாட்டிட்டான். அவங்க என்ன இவனை தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இவன் ஆட்டோ க்ளோஸ். ஐயே, அப்புறம் ஏன் இவன் போட்டா உள்ள வச்சிருக்கீங்க? ஏதோ பார்ட்னர் ஆச்சே, ஒரு ஞாபகத்துக்கு இருக்கட்டுமேனு மாட்டி வச்சாக்க இப்படி பண்ணாத்தானே. தங்கத்துல போட்டு அமுக்கு இவனை. அமுக்கு. ஏன் முதலாளி, நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்ட கூட தெரியாதுன்னு சொல்லுவீங்க? அதுக்காக என்னுடைய கொள்கையை மாத்திக்க முடியுமா? யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஐயோ ஆமாண்டா. புருஷா, நீங்க போய் 10 வருஷம் ஆகுது. புருஷன் போன இடத்துக்கு பின்னாடியே பொண்டாட்டியும் போகணும், அதுதான் ஐதீகம். ஆனா நீங்க நரகத்துக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி எங்க வர முடியும்? அதுதான் கழட்டிக்கிட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த தர்மலிங்கத்து கூட சேராதீங்க, அவன் அயோக்கியன்னு. கேட்டீங்களா? அசட்டுத்தனமா காரியம் பண்ணி அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டீங்க. கோர்ட்டுல கடத்தல் பண்ணதுக்கு 10 வருஷம் தண்டனைன்னு ஜட்ஜ் சொல்லி வாயை மூடல, நீங்க வாயை திறந்துட்டீங்க. கோர்ட்டு கூண்டோட நரகத்துக்கு போயிட்டீங்களே. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு அடை கேட்டிருக்கீங்களா? அதிரசம் கேட்டிருக்கீங்களா? ஆனா அதை கேட்டுட்டீங்களே. உங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பொண்ணை கட்டுப்பாடோட வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தர்மலிங்கத்தை எவன் ஒருத்தன் உயிரோடவோ இல்ல பணமாவோ கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம மகளை கட்டி வைக்க போறேன். அது வரைக்கும் அவ யாரு கூடவும் பேச மாட்டா, யாரையும் பார்க்கவும் மாட்டா. என்ன முழிக்கிறீங்க? சாப்பிடுங்க. தெரியாதரமா மட்டும் பஜ்ஜி கேட்டேன், பஜ்ஜியை காட்டியே பயமுறுத்துறியே. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்டா உங்க அம்மா இன்டர்வியூ தருவாங்களா? குழந்தை உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா. அம்மா கோழி சாப்பிட்டு இருக்காங்க, வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தின்னு கட்ட குடும்பம் போல இருக்கு. இங்க பொண்ணு இருக்கு என்ன கதையா பொண்ணும். அம்மா பரமேஸ்வரி. யாருடா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறது? இவங்கதான் என்னோட அம்மா. இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே. பொறாத்திரட மாதிரி முழிக்கிறான். தம்பிதான் மாப்பிளைய? ஏப்பா இப்படி அபசகுன மாதிரி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அழுகுற? கவலைப்படாதே, என் பொண்ணு உன்னை கண்கலங்காம பாத்துக்குவா. உட்காரு. உட்காருங்க. ஏன் இப்படி தடுமாறுற? முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லைங்க. எது? உட்கார்ந்தா பொண்ணு பார்த்து ரொம்ப தடுமாறாத. ஏண்டா கண்ணா, நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. கண்டிஷனா? என்னம்மா கல்யாணம் சொல்ல ஏத்துக்க சொல்றீங்க? ஓகே. ஐயே, அது என்ன தம்பி? என்ன நீ வரதட்சணை ஒரு பைசா கூட தரமாட்டீங்க? பரவாயில்ல, எனக்கு வேண்டியதான் நம்ம ரேவதி தான். இவ எனக்கு ஒரே பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்து பூரா உனக்கே எழுதி கொடுத்துறேன். விஷயம் என்னன்னா, தர்மலிங்கம்னு ஒருத்தன், அவன் என் புருஷனுக்கு பார்ட்னர். அவருக்கு நான் பத்திரிகை கொடுக்கணுமா? கஷ்டம். விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கலையே. அவனே நீ கொலை பண்ணணும். அம்மா என்ன அம்மா? அவனை கொலை பண்ணாதான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பேன். சரிதான். என்னங்க என்னங்க எழுதுறீங்கன்னா என்னங்க? சரி சரி, அவனை விடு. நல்ல ஆள் பிடிச்சிட்டு வந்தியே.
கொலையனவன இவ செத்துருவான் போல இருக்கு. ஷோ, என் மானமே போகுது. எழுந்துறீங்கண்ணா. இப்படி கோழை மாதிரி ஓடுறீங்க. என்னது கோழியா? ஏண்டி ஆத்தால மாலை சேர்ந்து திட்டம் போட்டு என்ன உள்ளத்தல பாக்குறீங்களா? ஏ கிழவி, கொலை பண்ணாதான் கல்யாணமா? எங்க சென்னை இல்லையா? தொலைச்சு எவனாவது ஏமாந்த மொட்டை பாய் கிடைப்பான், அவனை பாத்துங்க. நான் வர்றேன். குட் பை. என்னங்க இதுதான் காதலுக்கு அடையாளமா? எதுடி காதல்? பீச்சில் உட்காந்து ஒண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அது காதலாயமா? ஒரு நாள் வந்து நீ தொலை விட்டுருக்கியா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா, கல்யாணத்துக்கு பாப்பான்னு நீ ஏமாத்தி உங்க அம்மாட்ட கூட்டு வந்து கொலை பண்ண சொல்றேன். ஏண்டி 2 பேரும் சேர்ந்து ஆளை கோசமா திட்டம் போட்டுக்கிறாடி? டேய், கச்சா முச்சான் பேசாத. கண்டிஷன்னா கண்டிஷன் தான். நான் என் கொள்கையில இருந்து மாற போறதே இல்ல. நீ அவனை கொலை பண்ணினா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம், இல்ல அவளை தூரம் நின்னு கூட நீ பார்க்க முடியாது. அடியே, ஒன்ஸ் அப்பான் டைம் உன்னை லைட்டா லவ் பண்ணதா சொல்றேன். உங்க அம்மா குளிக்க மாத்திர சொல்லு, இல்ல நீ கன்னிகளியாமையே சாவ. அதனால முதலுக்கு ஒண்ணு மோசம் இல்ல, போட. அம்மா நீதான் உன்னோட கொள்கையை மாத்திக்கையா? அடி செருப்பால. ஃபேண்டாஸ்டிக். முருகா, இது எப்படி? இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? என்னுடைய இங்கிலீஷ்காரை எடுத்துக்கிட்டு நேரா சோலா ஹோட்டலுக்கு புறப்படுறீங்க. அங்க ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த இடத்துல இந்த இன்விடேஷனை காட்டுங்க. உள்ள அலோ பண்ணுவாங்க. அங்க போய் நீங்க 2 பேரும் உட்காருங்க. உங்க பக்கத்துல ஒருத்த வந்து உட்காருவான். அவன் தொடைய நீ 3 தடவை சொறி. உடனே அவன் உன் தொடைய 3 தடவை சொறிவான். அப்ப அவன் கையில இருக்கிற பை உங்க கைக்கு மாறும், உங்க கையில இருக்கிற பை அவங்க கைக்கு மாறும். ஓகே, தட்ஸ் ஆல் தி மேட்டர். தொடைய சொல்லி தானே விடுங்க முதலாளி, பிச்சு போடுறோம் பிச்சு. வா போலாம். எஸ் ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாங்க, முதலாளி இந்த அட்டை கொடுக்க சொன்னாருங்க. யுவர் சீட் நம்பர் இஸ் 13. எனக்கு அட்டை கொடுத்தா ஆளு வந்து கூட்டி போய் உட்காருப்பான்னு சொன்னாங்க. நீங்க என்ன தசு பூசுங்கிறீங்க? பேரர், எஸ் மேடம். சீட் நம்பர் 13க்கு உங்களை கூட்டிட்டு போ. வாங்க சார். உட்காருங்க சார். சார் அங்கெல்லாம் உட்கார கூடாது, சேர்ல உட்காருங்க. உட்காருங்க சார், சொன்னா கேளுங்க. புது பணக்காரன் போட்டு வர்றவங்க கருப்பா சேவப்பா குட்டையா நட்டையா ஓரளவு தெரியல. பையன் யார்கிட்ட கொடுக்க போறணும்? கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. பூ அழகா இருக்கு. பூசா வாட்டப்பட்டியா? இது உன்னை மாவாட்ட போட போறாங்க. இத்தான சனத்துக்கு தோசை விடுறதுக்கு எத்தனை மாவாட்டம்? உட்கார்ந்து கூட ஆட்சேபணம் இல்லை. ஏமாமா, இது நம்மால் போல் இருக்கு. கையில பை வச்சிருக்கேன். சரி சரி. இந்த ஆளு என் தொடைய சொரிதான். என் தொடைய சொரியச்சுல உன் முதலாளி யாரு? யுவர் சீட் நம்பர் ப்ளீஸ். 18. 18 இஸ் தேர். வாங்க. ஓ, ஐ அம் சோ சாரி மேன். கோவிச்சுக்காதே. பரவாயில்ல. என்ன மாமா, இந்த ஆளுதான் நம்ம ஆளு போல் இருக்க. சரி. ஆளை பார்த்தா பயங்கரமா இருக்கு. நம்ம அடி வாங்க முடியாது. நீ போய் சொல்லி. சொல்றீங்கல்ல. என்ன சரி? ஏயா அப்பவே வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்குல்ல. சரி பெட்டி எடு. ஐயோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க இருக்க? ஐயோ ஐயோ, என் பையன் யாரை தூக்கிட்டு போறான்? என் பையன் யாரை தூக்கிட்டு போறான்? சோதா பசங்களை சோதா ஹோட்டலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? தொடையை சொறி தொப்பையை சொறி நீங்க. அவங்க நேரம் வைரத்தோட கம்பியை நீட்டி இருப்பாங்க. கடைசியில மண்டையை சொஞ்சுக்கிட்டு தெருவில் நிக்க போறீங்க. பெரிய அஸ்ட்ராலஜி நியூமராலஜி தெரிஞ்சவன் மாதிரி பேசுற. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உன் வாயை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுடா ராஸ்கல். வராம்பார் என்னுடைய மார்லன் பிராண்டோ. வரக்கூடாது, தப்பு கணக்காச்சு. உன் கணக்குல கூட்டத்துக்கு பதில் கழிச்சிருப்ப, அதான் குறைஞ்சு போச்சு. நீங்க வேணும்னா பாருங்க, அவங்க பையோட வருவாங்க. பைய திறந்தீங்கன்னா அதுல வயிறு இருக்காது. we will see. இந்த பைய கொண்டா முதலாளி. வடக்கண்ணா, எச்சல் எல்லாம் என்ன பார்த்து எதிர் சவால் விடுது. குடு பைய. கரன்சி யாகோ பவா
யாகோ பவா கரன்சி. ஏன் இருக்கு நாடு? நான் கொடுத்த வைரம் அப்படியே இருக்குல்ல, சொரியல? ஒரு ஆள் கண்டாலும் சொரிஞ்சேன். அப்ப டபுள் அமௌண்ட் வந்துருக்கணுமே. அதே கேக்குறீங்க. நீங்க சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே முதல்ல நான் சொரிஞ்சேன், அப்புறம் திரும்பி அவன் சொரிஞ்சேன். 2 பேர் பையன் மாத்திரக்குள்ள லவக்கு லைட் ஆப் ஆயிடுச்சு. ஐயோ. அப்புறம் விளக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தா ஆம்பளை பொம்பளைமே 20 பேருகிட்ட இதே மாதிரி செய்யறதுங்க. கேட்டியாடா மூக்கா? எரும மாட்டாட்ட ஒரு பொம்பளை ஆடிட்டு வந்து மாமங்கிட்ட பைப்பிடிக்கிட்டு போச்சுங்க. ஆமாண்டா எனக்கு நாடு. நம்ம பையன் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சே? சாப்பாட்டு மேசையில இருந்த தக்காளி குழம்பு வெலா சட்ட மேல வந்துருச்சுங்க. அப்புறம் அந்த அட்டையே ஞாபகம் வச்சிருந்து பையன் லவக்கணம் முடிக்கிட்டு சிட்டா பறந்துட்டோம். குட், வெரி குட். டாய், இத்தனை நாளா எடக்கு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே, இல்ல இவன் கொங்கு நாடு. குழந்தைங்களா, நாம எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம். டாய், இன்னைக்கு நீ பட்னி. மூக்கா, போடாதே போடாதே, பொய் கணக்கு போடாதே. தம்பி, தங்கச்சி, தங்கச்சி, தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தங்கச்சி, வாங்க தங்கச்சி. நாங்க 2 பேரும் புருஷன் பஞ்சாது. என்ன தம்பின்னு அவளை தங்கச்சின்னு கூப்பிட்டா முறை மாறி போயிடாதா? ஆமா அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா. இது ஒன்ற அம்மாடா, ஒன்ற அக்கானல நினைச்சேன். ஒன்ற அக்காவா? ஒரு அக்கா 2 அக்கா கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்ற அக்கா. ஆண்டி, லாங்குவேஜ் தெரியாம முடிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஒன்றது என்றதா ஒன்னது என்னன்னு அர்த்தம். அடடே, அப்பப்ப மாப்பிள்ளைக்கு கூட மேல் மாடி வேலை செய்யுதே. நீங்க தர்மலிங்கத்துக்கு தான் வேலை செய்யறீங்களா? அவங்க டேய் கணேசா, காசு கொண்டார சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம்டா கழுத? அவனே இந்த தர்மலிங்கம் எப்படி? அவரை பத்தி என்ன சொல்றதுங்க? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கமுங்க. ஆமாங்க, அன்னைக்கு பிளேசரை உடைச்சு போட்டுமுங்களா? கோச்சிக்காம ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டாருங்க. ஆண்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. மணி அடிச்சா சோறு, மயில் மச்சா மொட்டைங்கிற மாதிரி 3 கோழி அடிச்சு சோறு போடுறாருங்க. தின்னு போட்டு தூக்கம்னா தூக்கம், மம்மியே தூங்குறமுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? அவரு தெய்வம்னா தெய்வமுங்க. ஆமாங்க. டேய், முதல்ல காஃபியை கொண்டு போ. உள்ள போடா, போ. ஏன்பா, என் வருங்கால மாப்பிள்ளை இவங்க நம்ம ஆளா இல்ல அவன் ஆளா? அம்மா காரியத்தை கெடுத்துவ போல இருக்கு. ஏய் வாடா, காப்பி விடுறா. ஏய் போடா. ஏய், அன்பா பேசி காப்பியை கொண்டு போய் கொடு. ஓ போய்க்கு. முருகனே, நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கோம். அதனால உங்க முதலாளிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கு என்ன, அவர்கிட்ட சொல்லி வேலை போட்டு கொடுத்தா போச்சு. மாமே, என்ன டேஸ்ட் உட்காந்துட்ட? முன்னாடி கோச்சுக்காரு. ஆமாமா, போயிடு போகுது, போயிடுவோம் வா. பாருங்க. சின்னமணி பாரம் பாருமா. ஐயோ. அம்மா. அப்பா, மாப்பிள்ளை வயிற்று வலி வைத்தியம் நல்லாவே இருக்கு. எடுக்கையா அத்தை, இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி அந்த தர்மனி கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவனை பிடிச்சு ஜெயில தள்ளல. என் பேர் ஜெயவீரபாண்டியன் இல்ல. அடே, முதல்ல அவனை புடி, அதுக்கப்புறமா என் மகளை புடி. புடுடா. புட மாட்டான் போல இருக்கே. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். மாடன் தனியனுங்க, தனியனுங்க. முருகனோ லட்சுமியோ இங்க வந்ததுல இருந்து முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கிற. அட, நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணாம். நான் யாரு? இந்த பங்களாவுக்கு மேனேஜர். நான் ஏன் இந்த புல்ல வெட்டணும்? இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். யார? முதலாளியா? அட, முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்தது? உன்னை கண்காணிக்கணும். பாஸ், வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை. லட்சுமியும் முருகனையும் கொலை பண்ண சொன்னா நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க 2 பத்தியுமா? ஆமா. ஏண்டா, முருகனை மட்டும் கொண்டா பத்தாது. லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க, கடைசியில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சிடறேன், தொலைச்சு. ஆமா, கொலை செய்யறதுன்னா என்ன? அடப்ப, கூப்பிட்டீங்களாமா? மாமனுக்கு பேன் பார்த்துட்டு இருந்தேன். புருஷன் முண்டாட்டினா பேனு கூட பாக்கலன்னா எப்படி? டேய் முருகா, நீ கடுகனை கட்டிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த பையை எடுத்துக்கிட்டு போக் ரோடுக்கு போறேன். அங்க 8ஆம் நம்பர் வீட்டுல சுவிட்ச அமுக்குறேன். ஒரு ஆளு வருவான். அவன் 1 2 3 4 சொல்லுவான். நீ 4 3 2 1 உடனே இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பான். அதை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்குற. இப்படி வாமா.
எங்க சொல்லு பாப்போம். அதானுங்க நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆளு வரும். ஆளு வந்து 1 2 3 4ன்னு சொல்லுவான். நான் 4 3 2 1 சொல்லணும். உள்ள கூட்டி போய் இந்த பைய வாங்கிட்டு வேற பை கொடுப்பேன், அதை வாங்கி ஆகணும். அவ்வளவுதானுங்க. டேய் நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்றியடா? எனக்கு எழுதுறதுதான் கஷ்டம், சொல்றதுன்னா 100 ரூபாய்க்கு சங்காம சொல்லுங்க. டேய் அங்க போய் சங்கங்க வைக்காத. சரி. 4 3 2 1ன்னு உடனே பை மாறும், வந்துருங்க. பையத்துவாப்புல ஏண்டா முருகா, மூக்க அடிக்கடி உன்னை அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறானே, அது என்னடா விஷயம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. கெடுத்தால கூப்பிட்டு சொட்டையில் மூக்கில் விட்டீங்கன்னா உங்களே அண்ணன் கூப்பிடுவான். ஓஹோ அவ்வளவுதான் விஷயமா? டேய் மூக்கா வாடா இங்க. மூக்குல என்னடா காயம், அட மூக்கா மூக்குல என்னடா காயம், வாடா இங்க. போங்க பாஸ். அண்ணே மூக்குல அடிச்சா அண்ணே, வாயில அடிச்சா தொண்ணே. ஓகே. என்னம்மா தம்பி கிட்ட பேசுறியா? பேசு பேசு. ஒரு நிமிஷம். என்ன கட் பண்ணிட்டியா? தங்கமான பொண்ணு. இந்த பைய எடுத்து போய் 2 கோழி வாங்கிட்டு. என்னது கோழியா? என்ன பாக்க கிண்டலாவா இருக்கு? கோழி வாங்குறது எல்லாம் என்னடி கிண்டலு? என்னால முடியாது. ரேவதி ரேவதி ரேவதி, இந்த பாரு, உங்க அம்மா சோறு இல்லாம கூட சாப்பிட்டுடுவேன், கோழி இல்லாம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேன்னா? அம்மா இல்ல போமா. என்னம்மா என்ன போய் வாங்கிட்டு சொல்றேன்? கேவலமா இல்ல? இதுல என்ன கேவலம்? அடுத்தவங்க கோழியை யாருக்கு தெரியாம அமுக்குனா தான் கேவலம். நம்ம காசு கொடுத்து கோழி வாங்குறதுல என்ன கேவலம்? இந்த பாரு, சிங்கப்பூர் பை கொண்டாந்துருக்கேன், கோழியை வாங்கி இதுக்குள்ள போட்டு அப்படி தோல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். பிடி 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 பிடி. இதான் நான் லாஸ்ட் வாங்குற கோழி. இனிமே கோழி வாங்கி வாத்து வாங்கினா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோழியில மட்டும் ஐட்டமா கேக்குற, கோழி வாங்குறதுக்கு விரைச்சுக்கிற. வா இன்னைக்கு ஒரு எலும்பு கூட கொடுக்கறது இல்ல. ஏப்பா இப்படி ஓடி வர்றீங்க? வாங்க, இல்ல விவரமா சொல்றேன். இவனே ஒரு விவரம் கட்டவன், இவன் என்ன விவரமா சொல்ல போறான்? ஒருவேளை தர்மலிங்கத்தை பத்தி சொல்வானா? சொன்னாலும் சொல்லுவான். டேய் கணேசா, 2 பேருக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. அப்பாடா. என்னவோ விவரம் சொல்றேன், நீங்களே என்ன விஷயம்? தம்பி சொல்லு. என்னம்மா? சொல்றேன் சொல்லு. என்ன கணேஷ் மாப்பிள மாதிரி புதுக்கி சட்டையில போட்டிருக்க? மாப்பிள்ளை மாதிரியா? மாப்பிள்ளையே தான். எங்கடா அவன் பொண்டாட்டி? வந்துகிட்டே இருக்குது. அதான் பொண்டாட்டி. இது கல்யாணத்துக்கு ஒரு பேச்சை கூப்பிட்டு கூடாது. இது கூப்பிடுற கல்யாணம் இல்லப்பா, கொமட்டினதுக்கு அப்புறம் பண்ண கல்யாணம். ஆமா, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நம்ம சின்ன மணிக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? அட கூப்பிட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது தான் போகுது. இவையாட்ட கொமட்ட கல்யாணமா பண்ணி வச்சிருக்காங்க. வாஸ்தவமான பேச்சு முருகனே. நானே 4 பேருக்கு கௌரவமா பத்திரிகை விடுவான்னு பாக்குறேன். ஆனா எங்க அத்தை போற பக்கம் பார்த்தா என் மாதா வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுப்பா போல இருக்கு. என்னது? ஆத்தாக்கு பத்திரிக்கை கொடுக்க அருமையான ஆளை பிடிச்சு விட்டதா? சிரிக்கிறியா? சீட்டை கிழிச்சிருவேன், எடுத்து போடா. என்னப்பா மகன் பிறந்தா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பானா? பல்லுகள்லாம் கழட்டிடுவேன். அத்தை நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஆமா முருகனே, என்ன திடீர்னு இந்த பக்கம்? முதலாளி ஒரு வேலையை அனுப்பிச்சாரு தம்பி. வர்ற வழியில ஊர்ல உள்ள கண்ணாலம் முடிக்கும் தகராறு பண்ணா பாரு, அந்த ஆள் இங்கேயும் வந்து தொலைச்சிட்டான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. ஆமா, நம்ம ரேவதி அம்மா எங்க? ரேவதி அம்மா நான் தான். அட நீங்க சின்ன மணி கேட்டேன். அடடே என் பொண்ணு இந்த வரால. அம்மா இனிமே கோழி வாங்க போ, கொக்கு வாங்க போனா எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன நாத்தம்? நாத்த அடிக்கண்டி. திங்கும் போது மட்டும் சிக்கன் 65 வேணும், சிக்கன் ஃப்ரை வேணும்னு கேக்குறேன். அப்ப நாத்த அடிக்கிறியோ? சாயங்காலம் 5 மணிக்கு வரேன், நீங்களே ஏன் வரல? ஏண்டி எந்த காதல்னா காதல பக்கம் நேரத்தோட வர்றான். இப்படியே நடந்துட்டு இருந்தது, நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய் உங்க அம்மாவோட நீ ரொம்ப செலுத்துக்கிறிய. சரி நம்ம 3 பேர் இங்க குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சமாவது உங்களுக்கு விவசாயம் இருக்கா? இவங்க என்ன பேசுறாங்க? நீங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா? என்னடி பண்ண? தொட்டே சுற்றுச்சு. எதை தொட்ட? குழம்பத்தான். குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு குழம்ப தொட்ட சுடத்தாண்டா செய்யும். உங்களை எல்லாம் சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசு கோளாறு, வாலிபம். கல்யாணம் ஆனவனும் கொஞ்சம் ஆகாதவனும் கொஞ்சம். வர வர நாடே கெட்டு போச்சு. பேசிட்டு என்ன பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. வாமாமா போலாம். பையன் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. வரேம்மா. வாரேன். வா வா.
அடே அடே நீ இங்கே கொஞ்சம் அவங்க பின்னால போய் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருப்பா. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாப்போம். 2 பேருமே போறீங்களா? சரி போங்க. அடே கணேசா, ஆத்தா வயித்த பசிக்குதுடா, சீக்கிரம் அந்த கோழி எடுத்து போய் சமையடா. ஆத்தா என்ன இந்த கணக்கு கணக்குது? கோழி வெட கோழியா இருக்குண்டா. 8 நம்பர். ஐயோ இது 9. 8 எப்படின்னு எனக்கு தெரியாதா? வா. ஐ கண்டதுல கை வைக்காத. குட்டியா நடக்கணும் வா. ஏண்டா லட்சுமணசாமி, அப்பாவிகள் அனுப்பி தங்கத்தை கொடுத்து அனுப்பிச்சா தங்கத்தை எடுத்துக்கிட்டு கோழியை திருப்பி அதுல போட்டு கொடுத்து அனுப்பிட்டியா? இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன் கையில விலங்கு மாட்ட சொல்லல? போலீஸுக்கா? நம்ம 2 பேருமே திருட்டு பசங்க. எந்த போலீஸுக்கு நீ போவ? அந்த வழியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, செருப்பு முறிஞ்சிடும். ஐயோ ஒரு நாள் கோழி சாப்பிடலன்னு உடனே எடை கபால்னு இறங்குதே. என்னப்பா இது? திறந்த வீட்டுல நாய் தான் நுழையுப்பாங்க, இங்க பேயெல்லாம் நுழையுது. யார் நீங்க? ரேவதி அம்மா யார்? நான் தான் ரேவதி அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். இவங்க ரேவதி அம்மா. மயக்க மருந்த மூக்க வச்சு அமுக்கு. சாரி பாஸ், மருந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். பசங்களா 2 பக்கம் படி இருக்குல்ல, அதுல கூட்டி இருப்பாங்களாண்டா. ஐயோ ரேவதி அம்மா பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். கொண்டாவல ஏண்டா தள்ளுறீங்க? என்ன மாமா இவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க? ஒரு மரியாதைக்கு ரேவதி அம்மாவை பிடிச்சிட்டு சொன்னா ரேவதியோட அம்மாவே பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? நல்லா நீங்க. அறிவு கெட்டவனே, கிளியை அழைத்து வர சொன்னால் கொட்டானை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாயே, நீட்டடா கையை. ஆஹா, வளர்த்த கழுதை என் மாறிலேயே எட்டி உதைக்கிறது. இளம் தாரகையின் தாயே, இதோ வந்துடுற. மிடிலேஜ் மங்க, நீ யார்? என்னடா தர்மலிங்கம்? என்ன மரியாதை குறையுது? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் ஜாதகமே என் கையில இருக்குடா. எப்படி மிடிலேஜ்? டேய் ஓல்டேஜ் இல்லாத மூளையை போட்டு அனாவசியமா கசக்கிக்காத. நானே சொல்றேன், நான் தான் உன் பார்ட்னர் பொண்டாட்டி பரமேஸ்வரி. ஓஹோ, முட்டை தட்டு தட்டி கட்டு கட்டு. என்னடா ஏன்டா வாந்தி எடுக்கிறீங்க? நான் தான் உட்காரல, அப்புறம் ஏன்டா தள்ளுறேன்? என்னங்கடா பாக்குற இடத்துல நிட்டுறீங்க? செக். டேய், உன்னை வெகுளி பையன் நினைச்சேன். நீ என்னடான்னா இந்த கேள்வியோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்ன கவுக்க பாக்குற. தங்க எங்கடா? கண்ணுக்குட்டி பிடிச்சிருவானா மாட்டை பிடிச்சி வந்துட்டு தங்க எங்க தங்கத்துக்கு போறது. எங்க மாமா மேல கை வச்ச மரியாதை கட்டிடும். தங்க வேணும்னா ரேவதியும் பாண்டியனும் போய் கேளு. மூக்கா, உடனடியா போய் ரேவதியும் பாண்டியனையும் கூட்டிட்டு வா. எஸ் பாஸ். இப்ப யார போய் பிடிச்சிட போறாப்புன்னு? ஆமாம் பாஸ்,
பாண்டியராவது எனக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு தெரியும். இவங்களை கூட்டு போனா அமைக்கலாம். அவக்கே இவங்களை எப்படியோ வெளில கூட்டு போனா ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க. உனக்கு கூடிய சீக்கிரம் வேலை போதே. ஏன் பாஸ்? அறி வளருதே. இவங்களை கூட்டிட்டு போய் தேர்ட் சாம்பர்ல போட்டு கிளீன் பண்ணு. பாஸ், ஒப்பந்த தச்சாம்பா. என்னையா சொன்னேன்? என் வேலை போதே. இந்த அறிவு கட்ட முதலாளி கிட்ட அப்பவே சொன்னேன், முட்டா பசங்களை வேலைக்கு வைக்க வேண்டான்னு. கேட்டானா? இப்ப பாரு, நான் அவதிப்படுறேன். முருகா, அறிவு கட்டவன் சொன்னத முதலாளி கிட்ட சொல்லிடாத. ஏன் மாமா, முதலாளி நம்மளையே இந்த பாடுபடுத்துறாரே. ரேவதியும் பாண்டியனும் கிடைச்சா கொண்டு போடுவாரோ? சிப்பந்தி பண்ணி போடுவேன். என்ன பண்ணலாங்க? சிச்சோ, ரோட்ல ஒரு 2 பேரை காட்டி இவையதான் ரேவதி பாண்டியன்னு சொல்லி போடுவோம். உனக்கு கூட மூளை இருக்க. மூக்கம் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு மூளை வர ஆரம்பிச்சிருச்சு. சகவாத தோஷம் தான். என்ன அங்க பேச்சு? புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கு. கூட்டு ஊருக்கு வெட்டாம பேசாம ஓட்ட பார்த்துட்டு உட்காரு. பேசுங்க. சரியா? காட்டில் கொடுத்து கிடைக்க மாட்டாங்க போல இருக்கு. மாமா, இப்ப என்ன செய்யறது? பாண்டியன் ரேவதி லவர்ஸ் தானே? அப்ப ஏதாவது ஒரு பார்க்ல டூயட் பாடிட்டு இருப்பாங்க. டிரைவர், பார்க் பக்கமா வண்டியை விடு. நம்ம படத்து ஹீரோ ஹீரோயின் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னது? தூக்கிட்டு போட்டாங்களா? யோ, இப்போ என்னடியா, நம்ம படத்து ஹீரோ ஹீரோயினை யாரோ தூக்கிட்டு போட்டாங்களாம். அந்த சின்ன தாச்சா? அடே, நம்ம ஏன்ட்டு நல்ல ஏன்ட்டு வருதுதே. யோ, ஒரே இடி 1.5 கண்ணு 2.5 கண்ணு ஆயிடும். சீனா நிஜமாவே தூக்கிட்டு போட்டாங்கயா. ஐயா, அடுத்தவங்க கழிச்சிட்டு படம் எடுக்க உனக்கு அப்பா சொன்ன கேட்டியா? கேட்டியா நீ? அப்படிதான் ஏன் வேணும் உனக்கு? அப்படிதான் வேணும். பேக்கப். பணம் போடுறதுன்னா பேக்கப் நீ சொல்லுவியா? செருப்பு பிஞ்சுக்கும். பேக்கப். பாண்டியராவதியை பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். Take on scotch. Enjoy. இவங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இவங்கள யாருன்னே தெரியல. ஆமா, எனக்கே தெரியல. ஆமா, நல்லதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஏ சார், நீங்க யாரு? அட்வான்ஸ் கொடுத்ததே ஞாபகம் இல்ல. நீங்க எந்த கம்பெனி? ப்ரெஷர் கம்பெனி. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. முகா பாஸ், இவன் தான் பாண்டியன். மதுரை பாண்டியனா? இல்ல, திருட்டு பாண்டியன். நம்ம தங்கத்தை சட்டில வச்சு தச்சிருக்கானே, இதுல இருந்தா தெரியல. ஆளோட ஒருக்கு. இது என்ன வெள்ளி டிரஸ்? இது என்ன சார் வெள்ளி தங்கம்? ஹீரோயின் சசிகலா. இன்னும் இருக்கு சார். நான் மோகன், சினி ஆர்டிஸ்ட். glad to meet you. அப்படின்னா சினிமா நடிகர் மோகன். நீ பயங்கரமான நடிகண்டா, பயங்கரமான நடிகை. Thank you. மகளேன்னு கூப்பிடுங்க. தங்கத்தை மறைச்சது இல்லாம பாண்டியங்கிற பேரையும் மறைச்சு மோகன் ஆயிட்டியே. உண்மையிலேயே நீ பெரிய நடிகண்டா. எடுங்கடா. எங்க 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 எங்க? தள்ளு தள்ளு தள்ளு. என் மகளே மகளே மகளே, மத்தவன் தங்க நமக்கு எதுக்கடி கொடுத்துடுறீ? கொண்டுடுவாருங்க, கொடுத்துடுறீ. கையை விடு. யார் சார் இந்த கல்வி? முன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல. என்ன போய் மகளே மகளேன்ட்டு? ஐயோ, அடி பாவி. ஐயா தர்மலிங்கம், உன் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு 10 மாசம் நானே சுமந்து பெத்த என் மகளே என்ன யாருன்னு கேக்குறாளே. ஐயோ, ஒரு விவகாரம் பண்ணி விடுங்களே. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தாய் தான் சுமக்கணும், கழுத சுமக்காது. என்னங்களை விளையாடுறீங்க? தங்க எங்க? அடப்படா, அவ தாய் பாசல கிடந்து தவிக்கிறா. இவனுக்கு தங்க வேணுமா? தங்கம். அப்பா பாண்டியா, உனக்கு கூட இந்த அடையாளம் தெரியல. மருமகளே, என்னடா? நான் தாண்டா மொத்த. அது சொத்தாது. கல்யாணம் பண்ணிட்டா மறுநாளே மார்க்கெட் அவுட் ஆகும். கல்யாணம் பண்ணிக்காம இருக்க மருமகன் அதுவும் மண்ணா கட்டாது. யார் யாருங்களா ஸ்வீட் வேற வேலை அடிக்க டைரக்டர் திட்டுவாங்க. முகா குழப்பறாங்களேடா. குழப்பறாங்களா பாஸ்? அண்ணே, ஓப்பன் தி சாம்பர். ஓப்பன் தி சாம்பர். சுட்டுட்டேன். அவர் மயக்கமா விழுந்திருக்கிறாரா இல்ல உயிரோட இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல.
அநேகமா போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இமிடியட்டா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போறேன். நீ கண்ட சாமான்களை கொண்டு வராத. ஒன்லி டைமண்ட் அண்ட் கோல்ட் பேக்கப் பண்ணி அங்க எடுத்துன்னு வந்துரு. நம்ம சிலோனுக்கு போறோம். ஐயோ அங்க வெட்டுவானுங்களே. சரி, சிங்கப்பூருக்கு போகலாம். ஓகே, அங்கதான் என் மச்சின் இருக்கான், அதான் பெட்டர். உன் மச்சினியை நான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறேன். ஓகேப்பா, நீங்க போங்க. எஸ். மிஸ்டர் ஐஜி சார், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மூவ் பண்ண போறேன். தலையில பலமா அடிபட்டு இருக்குதே, மூளைக்கு ஒண்ணு கோளாறு இல்லையா? கோளாறுதான் ஐஜி சார், கோளாறுதான்.